காலையில் வீட்டில் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு ஈவினிங் மேலே சர்ச்சுக்கு போவோம். பிறந்த நாளாச்சே, சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு வருவோன்னு நானும் என் தம்பியும் ஈவினிங் கதீட்ரல் சர்ச்சுக்கு வந்துட்டோம். அப்படியே கதீட்ரல் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சர்ச்சுக்கு வந்து ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் இப்போ கிளம்ப போகிறேன். காணிக்கு அப்படியே போட்டுட்டு கிளம்புவோம்னு கிளம்பியாச்சு. சர்ச்சுக்கு வந்தாச்சு. சர்ச்சுக்கு வந்து பர்த்டேக்கு ப்ரேயர் பண்ணியாச்சு. ப்ரேயர் பண்ணி காணிக்கெல்லாம் போட்டுட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, என் தம்பி இருக்கான்ல, என் தம்பி எனக்கு ஒரு கொலுசு வாங்கி தரேன்னு இருக்கான் பர்த்டேக்கு. அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போது பீமா ஜுவல்லர்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸ்ரீபுரத்தில் இருக்குது. அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு வந்திருக்கோம். ஒரு கொலுசு ஆல்ரெடி பழைய கொலுசு அந்துட்டு அந்த பழைய கொலுசை மாற்றிட்டு அப்படியே ஒரு கொலுசை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வருவோன்னு. செகண்ட் ஃப்ளோரில் தான் கொலுசுக்கு இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஸோ மாடிக்கு வந்தாச்சு. என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, கொலுசு எல்லாமே பார்த்தோம். ஃபேன்சி மாடல், அதாவது வெயிட்லெஸ்லேயும் கொலுசு இருக்குது. அதுமாதிரி நம்ம பழைய இதிலலாம் நார்மலாக பட்டையாக போடுவோம்னா அப்படி கொலுசு இருக்குது. இந்த இடத்துல இப்போ போட்டிருக்க கொலுசு வந்து 20,000. அது ஸ்டோன் வச்சது, ஸ்டோனுக்கு தான் வேலை. ஆனால் அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ அதனால் அது எடுக்கலை. எப்போவும் போடுற மாதிரி வெள்ளி கொலுசு எடுத்தோம். சரி, காஃபி குடிக்கிங்களா, டீ குடிக்கிங்களா, ஜூஸ் குடிச்சிங்கன்னா நமக்கு டீயே போதுன்னு எனக்கு டீ சொன்னேன். என் நம்பி அதெல்லாம் வேண்டாம், தண்ணி போதுன்ட்டு அவன் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். டீ வந்து நல்லா ஹீட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு நெக்லஸ் போட்டிருக்கேன்ல, இந்த நெக்லஸ் வந்து பியூர் வெள்ளி தான். வெள்ளியில் கோல்டு பிளேட்டட் போட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த ஹேண்ட் இது மாதிரி இருக்குல்ல, அந்த கைக்கு போடுறது ப்ரேஸ்லெட் மாதிரி இருக்கிற வளையலும் அதுவும் கோல்டு பிளேட்டட் தான். அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃபோட்டோஸ் எடுத்தேன். கிளம்பும்போது ஃபோட்டோ பீமா கோல்டு ஜுவல்லரியில் வச்சு ஒரு ஃபோட்டோ, எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் அடுத்தது பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு பில்லெல்லாம் போட்டாச்சு. பில்லெல்லாம் போட்டுட்டு அடுத்தது நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா, அது போக என்னென்னா பீமாவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அங்கே ஒரு ப்ரேஸ்லெட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா, அந்த ப்ரேஸ்லெட்டு கடைசியில் ஃபோட்டோ போட்டிருப்பேன் பாருங்கள், பர்த்டேக்கும் போட்டிருப்பேன். அதுவே தம்பி தான் எடுத்து கொடுத்தான். அதுக்கப்புறம் அப்படியே வந்து அவனுக்கு மொபைல் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தான். ஸோ அப்படியே ஃபஸ்ட்டு பூர்விகா இருக்குல்ல, பூர்விகாவில் போய் மொபைல் பார்த்தோம். அவன் சொன்ன மாடல் வந்து 11th தான் லான்ச்சான். 11th அப்புறம் 12th தான் ரெட்மி 12 ப்ரோன்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த மாடல் தான் எடுக்கணும்னு சொன்னான். ஸோ அங்கே போய் அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே இருந்து சரி மாடல்ஸ் வந்து லேட்டாக தானே லான்ச் ஆகணும் அப்படின்ட்டு, சரி நைட்டு டின்னர் வாங்கணுமே அப்படின்ட்டு நேராக அன்னபூர்ணா கார்டன் ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டோம். அது எங்கே இருக்குன்னா மேலப்பாளையத்தில் இருக்குது. ஸோ அங்கே வச்சு டின்னர் சாப்பிடலை, ஏன்னா கேக் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன் தம்பி. ஸோ கேக்லாம் கட் பண்ண வேண்டியது இருக்குன்னுட்டு அங்கே வந்து பார்சல் மட்டும் வாங்கிட்டேன். அதாவது எனக்கு வந்து ஒரு பன்னீர் மசாலா தோசையும் அவனுக்கு ஒரு சோளா பூரியும் வாங்கினேன். அதுக்கு வந்து சென்னா மசாலா கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு சாப்பாடு. ஸோ அதை பார்சல் வாங்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்து பர்த்டே கேக் கட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பர்த்டே ட்ரெஸ், இன்னொரு ட்ரெஸ் இருந்துச்சு புது ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 செல்ஃபி நான் ரெனிஷா எப்போவும் எடுக்கிற மாதிரி செல்ஃபீஸு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கேக் கட் பண்ண ரெடி ஆகிட்டோம். ஓகே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Suji. Happy birthday to you. May God bless you. நாஜி ஆஜி குடு. இல்ல இல்ல நீங்க உரிவகாரங்க வர விடணும். மலாவிலே வந்தாண்டேஜி. அத்தவாங்க.
இந்த ப்ரேஸ்லெட் தான் தம்பி வாங்கி கொடுத்துருந்தாங்க பீமா ஜுவல்லர்ஸில். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவர் பர்த்டேக்கு நிறைய விஷஸ் இருந்துச்சு. எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஃபைனலி பன்னீர் தோசை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.